இப்போ நைட் ஏஜென்ட் சீசன் 3 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு அமெரிக்கன் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர். இதோட ஒன்லைன் கதை, ஃபிளைட்ல ஒரு டெரர் அட்டாக் நடக்குது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிற வேலையை நம்ம நைட் ஏஜென்ட் பீட்டர் சதர்லாண்டுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் அசைன் பண்றாங்க. பீட்டர் சதர்லாண்ட் பல பேரை இன்வெஸ்டிகேட் பண்றாரு, பல பேரை சேஸ் பண்றாரு, பல டேட்டா கேதர் பண்றாரு. ஹை லெவல்ல இதுதான் ஒன்லைன் கதை அப்படின்னா கூட உள்ள நிறைய சப்ளாட் இருக்கும். இந்த டெரர் அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜெய் பத்ரா அப்படின்னு ஒரு இந்தியன் கேரக்டர் வருவாப்ல. அவர் ஒரு டேட்டா அனாலிஸ்ட். அவர் சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருப்பாரு. பட் அவரால் எதையும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனா அவரை கொல்றதுக்கு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கும். அவர் நல்லவரா கெட்டவராங்கிறது நமக்கு முதல்ல தெரியாது. அடுத்து பிரசிடென்ட் ஆபீஸ்க்குள்ள நடக்கிற சில விஷயங்களே மர்மமா இருக்கும். இது தவிர ஒரு அசாசின் ஒருத்தர் வருவாப்ல. அவர் 4-5 பேரை டார்கெட் வச்சு கொல்றதுக்கு சுத்திட்டு இருப்பாரு. பட் அவரோட பாஸ் யாரு, ஏன் இவங்க எல்லாம் கொல்ல ட்ரை பண்றாரு, அது ஒரு பக்கம். இது எல்லாம் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். மொத்தம் 10 எபிசோடு. ரொம்ப லாஜிக்கலா எதிர்பார்க்காம உட்கார்ந்தா அப்படியே பரபரப்பா விறுவிறுப்பா போகும். ஸ்டோரியாவோ ஸ்கிரீன் பிளேவாவோ ரொம்ப புதுசா வித்தியாசமாலாம் எதுவும் இல்லைன்னா கூட அந்த டென்ஷன் பில்டிங் மொமெண்ட் இருக்குல்ல, அது அங்கங்க நம்மளை என்கேஜ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். இந்த சீன்ல இவன் மாட்டிக்குவானோ, அவன் தப்பிச்சிருவானா, அவன் கொன்றுவாங்களா அப்படின்னு அந்த நெயில் பைட்டிங் சீக்வன்ஸ் கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னாலும் ரொம்ப ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்காது. சேசிங் இருக்கும், அங்கங்க ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. எதிர்பார்க்காத டைம்ல சில முக்கியமான கேரக்டரை போட்டு தெளிவாங்க. இந்த மாதிரி என்கேஜ் பண்ற அளவுக்கு ஸ்கிரீன் பிளே நீட்டா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி கதைக்குள்ள ஒரு எமோஷனல் ஃபிளேவர் இருக்கும். ஒரு அசாசின் சொன்னேன் இல்லையா, அவருக்கு ஒரு குட்டி பையன் இருப்பான். அந்த குட்டி பையன் கூட தான் இருப்பான். ஆனா அவங்க அப்பா அந்த பையனுக்கு தெரியாம தான் இந்த கொல்ற வேலையெல்லாம் பண்ணுவாரு. அதை எப்படி பையனுக்கு தெரியாம மெயின்டைன் பண்றாரு, அந்த அப்பா பையன் பாண்டிங். அதுவும் அந்த பையன் செம்ம பிரில்லியண்டா சில கேள்வி எல்லாம் கேட்பான். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நான் சூப்பரா என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் கேரக்டர் தான். அவருக்கு அவருடைய பொண்ணை ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பொண்ணுக்கு அப்பாவை பிடிக்காது. அதை வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி ஆக்ஷன் பிளஸ் கொஞ்சம் கொஞ்சம் எமோஷன் அப்படின்னு மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஓரளவு என்கேஜிங்கா தான் போச்சு. அந்த அதர் சைட் இந்த பிளாஷ்பேக்கையும் கரண்ட் ஈவெண்ட்டையும் அங்கங்க இன்டர்லீவ் பண்ணிருப்பாங்க. சில இடங்கள்ல பிளாஷ்பேக் நல்லா இருக்கும், சில இடங்கள்ல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப முக்கியமா லாஜிக்கை எதிர்பார்க்கவே முடியாது. எங்கேயுமே லாஜிக் இருக்காது. ரொம்ப பேசிக்கா கதையில பல கேரக்டர் பாத்தீங்கன்னா சிஸ்டத்துல இருந்து எந்திரிச்சு போறாங்கன்னா சிஸ்டத்தை லாக் பண்ணவே மாட்டாங்க. ஏதோ கண்ட்ரோல் ஆல் டெலீட் பண்ணா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வந்துருங்கிற மாதிரி அப்படியே சிஸ்டத்தை ஓப்பனா தான் வச்சுட்டு போவாங்க. பின்னாடியே இன்னொருத்தன் சிஸ்டத்துல இருந்து டேட்டாவை திருடுவான். இது பல இடங்கள்ல நடக்கும். பிரசிடென்ட் ஆபீஸ்க்குள்ள நடக்கிற விஷயங்களே நம்புற மாதிரி இருக்காது. பிரசிடென்டா வர்ற வரை ஒரு கெத்தா இருக்க மாட்டாப்ல. வேற யாரையாவது போட்டுக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அவரை பார்த்தாலே இடியாப்பம் வடகரை அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. எனக்கு செல்சின்னு ஒரு கேரக்டர் வருவாப்ல. சீசன் 1ல வருவாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். இதுலயும் அந்த கேரக்டர் சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஏஜென்ட் அவங்க. சீசன் 1 சீசன் 2 பார்த்துட்டு இதை பார்த்தா இன்னும் என்ஜாய் பண்ணலாம். பட் பார்க்க முடியாதுன்னா இல்ல, ஃப்ரெஷ்ஷா கூட பார்க்கலாம். ஸோ ஓவராலா ரொம்ப லாஜிக்கலா எதிர்பார்க்காம உட்கார்ந்தீங்கன்னா ஒன் டைம் பார்க்கறதுக்கு ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான ஆக்ஷன் த்ரில்லர். ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் போனஸ். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. பாய்.